வணக்கம். யூட்டன் ஐயன் கார்த்திகேயன். தை ஒன்றுதான் புத்தாண்டு அப்படின்னு ஒரு குழுவும், இல்லை தை ஒன்றுலாம் புத்தாண்டு கிடையாது, அது வெறும் பொங்கலை மட்டும் கொண்டாடிட்டு இருங்க அப்படின்னு இன்னொரு குழுவும் இருக்காங்க. சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு. சரி, தமிழ் புத்தாண்டு எது அப்படிங்கிற டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி இது என்ன எங்கேருந்து சர்ச்சை தொடங்குதுன்னு பார்த்தா, திரு கருணாநிதி அவர்கள் 2008 தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு அறிவிக்கிறாரு. அப்படி 2008 அவர் அறிவித்ததை 2011 ஜெயலலிதா அவர்கள் நிராகரித்து இல்லை சித்திரை தான், மறுபடியும் சித்திரையாக தான் அது இருக்கணும், அதுதான் சரின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. என்ன இதில் இருக்கிற ஹிஸ்ட்ரி அப்படின்னு தேடி பார்க்கும்போது, பாவேந்தர் பாரதிதாசன் நித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரையில் இல்லை புத்தாண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அப்போ அவர் மிக ஆணித்தரமாக தை தான் உனக்கு புத்தாண்டு, சித்திரை ஆரியர்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஆரியர்கள் கொடுத்ததுன்னு சொல்லும்போது, சரி, இங்கே இருக்கிற ஆண்டுகளுடைய பெயர்கள்லாம் என்னவா இருக்குது, தமிழ் புத்தாண்டு நாம் கொண்டாடிக்கு இருக்கிற விஷயத்துடைய பெயர்கள்லாம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தா சமஸ்கிருத பெயர்களாக இருக்குது. அப்போ இது சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் புத்தாண்டுக்கு சமஸ்கிருத வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வரும்போது, அதை தேடி பார்க்கும்போது கிருஷ்ணரும் நாரதரும் இணைந்து பிறந்த 60 குழந்தைகளின் பெயர் அது அப்படின்னு தெரியுது. எல்லாமே சமஸ்கிருத பெயராக இருக்குது. தமிழ் புத்தாண்டில் சமஸ்கிருத பெயர்கள், அந்த பெயர்கள் கிருஷ்ணருக்கும் நாரதர் பெண்ணாக மாறி பிறந்த குழந்தைகளுக்கான பெயர்கள் அப்படின்னு இதை சொன்னது வேதங்கள், அதிலிருந்து வந்த விஷயம்தான். ஸோ அதை பார்க்கும்போது தமிழுக்கு வேறு ஒரு மொழி வருடத்தின் முதல் பெயராக எப்படி இருக்க முடியுங்கிற கேள்வியோட அடுத்து இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது 1921 ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டை திரு மறைமலை அடிகள் தான் தனித்தமிழ், முழுக்க எல்லா வார்த்தையிலும் தமிழ் தான் இருக்கணும், பிறமொழி கலப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு போராடின ஒரு பெரிய ஒரு ஆள். தனி தமிழ் அப்படிங்கிற விஷயத்த உறுதியாக கடைபிடிச்சாகணும், வேறு எந்த மொழி கலப்பும் இல்லாத மொழியாக தமிழ் இருக்கணும்னு போராடிக்கிட்டு இருந்தார். அவர் இந்த விஷயத்தை கையில் எடுத்து தை 1 தான் தமிழ் புத்தாண்டு, சித்திரை 1 கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக அந்த மாநாட்டில் ஒரு முடிவெடுத்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி ஒரு கேலண்டர் உருவாக்கி திருவள்ளுவர் கேலண்டர் மூலமாக இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த 1921 அதையே 1939 திரும்ப வேறு ஒரு மாநாடில் இது மாதிரியான ஆட்கள்லாம் கூடி திருவிக அவர்கள், நம்ம பாரதிதாசன், பெரியார் போன்ற ஆட்கள்லாமும் அதில் பங்கெடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இது தமிழ் அற்ற சமஸ்கிருதத்தை பேஸ் பண்ணி இருக்குது, அப்போ அதை உடச்சி வெளியே வரணும், அப்போ தமிழ் புத்தாண்டு எதுன்னு தேடும்போது இலக்கிய இலக்கணங்களில் ஐங்குறு நூறு நற்றிணை போன்ற விஷயங்கள்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து இது தை 1 தான் நமக்கு புத்தாண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தமிழ் புத்தாண்டுனா அது தை மாதம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த 60 அப்படிங்கிற போது திரும்ப 61வது வருஷம் முதல் வருஷத்தில் இருக்கிறதே திரும்ப வருது, அதனால் ரிப்பீட் அடிக்குது. அப்படி ரிப்பீட் அடிக்கிறதுனால அது ஒழுங்கான முறையில் ரவுண்ட் அப்படி இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும், ஃப்ளோவாக இருக்கணும். வருடத்துடைய பெயர் 60ல் 61 வரும்போது திரும்ப 1வது தான் வரும்னா குழப்பங்கள் வரும் அப்படின்ற வாதத்தையும் வச்சு தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன், எதிர்பேச்சுக்கள், கான்ட்ராவர்சியாக இது ஆகிற விவாதங்களும் தமிழ் மத்தியில் வர தொடங்கிடுச்சு. இது எப்படியோ இது சமஸ்கிருத மொழியை பேஸ் பண்ணதில் தமிழுடைய புத்தாண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஆட்கள்லாம் சேர்ந்து 2 மாநாட்டுகளில் முடிவெடுத்தது தான் 2008 கலைஞர் அவர்கள் செஞ்சுருக்காரு. தமிழ் தேசியவாதிகளுமே பார்த்திங்கன்னா சுரவம் அப்படின்னு தை மாதத்தை சுரவம் அப்படின்ற மாதிரி நேம் வச்சு தமிழ் மாதங்களாக தமிழ் பெயர்னு வேறு ஒரு செட் ஆஃப் நேம்ஸை வச்சு பேசுகிறத பார்க்க முடியுது. இதையே தான் அவங்களும் சொல்கிறாங்க. திருவள்ளூர் காலண்டர் அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட் கெசட்லேயும் பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா இந்த புத்தாண்டை கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமா இருக்குது. ஆக நமக்கு தமிழ் புத்தாண்டு முழுக்க தமிழ் மட்டும் இருக்கிற புத்தாண்டாக இருந்தால் தான் அது தமிழ் புத்தாண்டுங்கிற வகையில் தை 1 நமக்கு புத்தாண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஒருவேளை தை 1 இல்லைன்னா கூட சித்திரையாக இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை, ஏன்னா அது சமஸ்கிருதம். நன்றி.